எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பூர்ணி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். லண்டன்ல இருக்கிற ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அட்ராக்ஷனுக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அப்படி எந்த இடத்துக்கு நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ்ஸிங்டன் வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர். பேரை வச்சே கெஸ் பண்ணிடலாம். அட்வென்ச்சர் ரொம்ப பிடிக்கும்ன்றவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட். ஸோ நாங்க எடுத்த பேக்கேஜுக்கு என்ட்ரி டிக்கெட்டோட 1 நைட் ஸ்டேவும் இன்க்ளூட் ஆயிருந்தது. அங்க யாரெல்லாம் போனோம், எந்த பேக்கேஜ் எடுத்திருந்தோம், என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருந்தது அந்த பேக்கேஜ்ல அப்படின்றதெல்லாம் பத்தி தான் நம்ம இந்த vlogல டீடைலா பார்க்க போறோம். டாட்டா சொல்லணும்னா இந்த காஸ்ட்டுக்கு இந்த ஸ்பாட் வர்த்தா அப்படின்றதாங்க இந்த vlogல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்களும் செஸ்ஸிங்டனுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ மக்களே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ செஸ்ஸிங்டன் வேர்ல்ட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான தீம் பார்க் கம் ரிசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். முதல் நாள் நைட்டே நாங்கள் இங்கே இருக்கிற ரிசார்ட்டில் போய் செக் இன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நம்ம முதல் நாளே ரிசார்ட்டில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தீம் பார்க் திறந்ததுமே நம்மளை உள்ள விட்டுருவாங்க. இதே நம்ம இந்த ரிசார்ட் ஆப்ஷன் எடுக்காம டேரெக்டாக தீம் பார்க் போகிறதுனாலும் போகலாம். பட் அதுக்கு 10 o'clock அப்புறம் தான் அலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு காஸ்ட். அண்ட் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பேக்கேஜோட ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம ஆன்லைனில் அட்வான்ஸாக நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நல்ல டீலில் புக் பண்ணிக்கலாம். அங்கே போயிருந்தது ஒரு ஆஃப் சீசனில், அதாவது விண்டரும் இல்லாமல் ஸ்ப்ரிங்கும் இல்லாமல் ஒரு 2 கட்டா டைமில் தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 28 pounds per head அப்படின்ற ஒரு நல்ல டீலில் டிக்கெட் சிக்கிச்சு. அதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்பாட்டை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 2 full day வேணுங்க. பட் நாங்கள் ஆஃப் சீசனில் தான் போயிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு சில ஆக்டிவிட்டீஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட், அதனால தான் டிக்கெட் ப்ரைஸும் கம்மி. ரிசப்ஷனில் புக்கிங் கன்ஃபர்மேஷனை காமிச்சு நம்ம ரூம் கீ வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தா எங்கள் 3 பேருக்கு இந்த ரூம் கொஞ்சம் அதிகப்படியாகவே தோணுச்சு. இந்த ரூமில் 4 பேர் வரைக்கும் ஆக்சுவலி தங்கலாம். பட் நம்ம புக்கிங் பண்ணும்போது ரூம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் எங்களுக்கு காட்டல. சரி வந்தாச்சு அப்படின்னு நாங்களும் அங்கே வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே இன்னொருத்தவங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்க்குட்டியோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரயான் அண்ணாவும் இஸ்ரா அக்காவும் தான். இந்த ட்ரிப்லையும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்க போறாங்க. லண்டன் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான். ஸோ எங்கே போனாலும் நாங்கள் அவங்க கூட தான் போயிருக்கோம். ஸ்காட்லாண்டுக்கு மட்டும் தான் ரயானுக்கு எக்ஸாம் டைம்னால நாங்கள் மட்டுமா போயிட்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே நாங்கள் இந்தியாவுக்கு கிளம்புற டைமும் வந்துடும். ஸோ நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்து லாஸ்ட்டாக ஒரு ட்ரிப்பு பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டேகேஷனே சூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் செக் இன் பண்ண கையோட அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ரிஃப்ரெஷ்மெண்ட்லாம் பண்ணிட்டு அங்கே வச்சிருந்த காஃபி பவுடர்ஸ்லாம் வச்சு நாங்களாவே கெட்டில் காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தோம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எங்கள் 3 பேருக்கு இது கொஞ்சம் பெரிய ரூமாவே இருந்தாலும் ரூம் ஆம்பியன்ஸ் வேற லெவலாக இருந்தது. ரூம் உள்ள மட்டும் இல்லைங்க, வெளியவுமே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ரயான் அண்ணா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாய்க்குட்டியும் வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருந்த தருணம் இது. அண்ட் ஃபைனலி அவங்களும் வந்துட்டாங்க. அவங்களும் ரூம் செக் இன் பண்ணதும் எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஆக்சுவலி அவங்க ஃபேமிலி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படியே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்க. ஆக்சுவலி இந்த மொத்த என்விரான்மெண்ட்டுமே நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற விதமாக தான் வச்சிருக்காங்க. இந்த குட்டியோண்டு லிஃப்ட் கூட பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நம்மளால லிஃப்ட்ல ஏறி இறங்குறதே ஒரு புது விளையாட்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. பக்கத்தில் இருந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டி ஏரியாவில் குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வா அங்கே போய் விளாட்லாம் அப்படின்னு ரயானும் இஸ்ராவும் கூப்பிட்டதும் சரி லிஃப்ட் விளையாட்டை நம்ம அப்புறம் விளையாட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து கிளம்பி வந்துட்டாரு. இங்கே வந்தால் நிறைய குழந்தைங்க உட்காந்துருந்தாங்க. நடுவில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிராயிங், கலரிங், பெயிண்டிங் அப்படின்னு தாங்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து சாய்க்குட்டிக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஹி இஸ் டூ யங் டு டூ ஆல் தட். அப்புறம் ஒரு கிட்ஸ் டிஜே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. அங்கே நம்ம தலை இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. ஆக்சுவலி சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி ஃப்ரண்ட்ல நின்று ஆர்கனைசர் டீம்ல இருந்து ஒருத்தர் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து தான் எல்லாரும் ஆடணும் போல இருக்கு. பட் அவரை யாருமே கண்டுக்கல. பாட்டுக்கு ஆட சொன்னா எல்லாரும் அவங்க பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சு எல்லாரும் டயர்ட் ஆனதும் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல நாங்க சாப்பிட வந்துட்டோம். ஆக்சுவலி செஸ்ஸிங்டன்ல 2 ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபுட்டு தான் கிடைக்கும். இந்த டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க எல்லாரோட ஹானஸ்ட் ரிவ்யூ ரொம்பவே சுமார் தாங்க. அதுவும் குட்டி சார் டேஸ்ட்டுக்கு அந்த மெனுல இருந்து எந்த ஃபுட்டுமே செட் ஆகல. நாங்க ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்ல இருந்து ஒரு பைட் கூட அவர் எடுத்துக்கல. ரூமுக்கு கூட்டிட்டு வந்து கொஞ்சம் செரிலாக்ஸ் சாப்பிட்டு ஒரு பனானா சாப்பிட்டாரு. அவ்வளவுதாங்க அன்னைக்கு அவரோட டின்னர். இருந்த லாபி ஏரியாலேயே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நிறைய மூவிஸ் எல்லாம் பேக் டு பேக் ப்ளே பண்ணிட்டே இருந்தாங்க. அங்க இருந்து நிறைய கிட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஒரு 9 o'clock தான் இருக்கும். சாய்க்குட்டி அங்கேயே பயங்கர டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. டே மார்னிங் இந்த பேக்கேஜ்ல காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்கு. இதுவுமே இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஆனா எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை சாப்பிட்டு முடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம தீம் பார்க் உள்ள என்டர் ஆகிறதுக்கான ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இன்ட்ரோல பார்த்த மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் சில விஷயங்கள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்காக தான் இங்க மெயினா வந்திருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணணுமா
பார்க்கணுமா இல்லையா? ஸோ நைட் 9:30க்கெல்லாம் எல்லாரும் வந்து தூங்கிட்டோம். அண்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ அருமையான காட்சி. பயங்கர பனிமூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆளாக நான் தான் இன்னைக்கு எந்திரிச்சு ரெடி ஆனேன். திஸ் இஸ் மை அவுட்ஃபிட் ஃபார் த டே. நெக்ஸ்ட் சாய்க்குட்டியும் அவங்க டேடியுமே எந்திரிச்சு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ரயான் அண்ட் இஸ்ராவும் ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கேப்ல சாய்க்குட்டிக்கு 2 புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. எல்லாரும் ரெடி ஆயிட்டு கீழே இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர்ல அசம்பிள் ஆயிட்டோம். இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜபிளா இருந்தது. பிரெட் டோஸ்ட், ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ், ஹேஷ் பிரவுன்ஸ் இதெல்லாம் வச்சு சாய்க்குட்டி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டாரு. பிரெட் அண்ட் ஜாம் தான் சாப்பிட்டு நாங்களுமே கொஞ்சம் மேனேஜ் பண்ணோம். பட் கம்பேர்ட் டு டின்னர் இது எவ்வளவோ பரவாயில்ல. ஃபோன் சார்ஜர் இருந்ததுனால பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை கேப்சர் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக இப்போ தீம் பார்க் தான் போகிறோம். ஸோ அதோட க்ளோசிங் டைம் 3:30. பட் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமோட செக் அவுட் டைம் 2:30 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்கேஜ் எல்லாமே எடுத்து நாங்கள் கிளாக் ரூமில் வச்சுட்டு அவங்க கிட்ட செக் அவுட்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் தீம் பார்க்குள்ளே வந்துட்டோம். என்டர் ஆகும் போதே நம்மளோட வெல்கம் போர்டு இதுதான், பிரிட்டன்ஸ் வைல்டஸ்ட் அட்வென்ச்சர்லாம் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட உள்ள போயிருக்கோம். பட் உள்ள போனதுமே அங்கே நிறைய டைரக்ஷன்ஸ்ல என்னென்னமோ இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ குழந்தைங்க கிட்ட ஃபர்ஸ்ட் எங்க போகணும்னு கேட்டோம். அவங்க சீ லைஃப் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்களும் சீ லைஃப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டோம். உள்ள போனா குட்டி குட்டியா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம குட்டி சாருக்கு ரீசெண்டா இந்த அக்வேரியம் ஃபிஷ் இதுலலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அவர் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. என்ட்ரன்ஸ்ல இருந்த இந்த குட்டி ஃபிஷ் டேங்கையே பார்த்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் உள்ள போக போக இன்னும் நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்கு, வா போலாம் அப்படின்னு சொன்னது தாங்க சின்ராஸ கையில பிடிக்கவே முடியல. ஒரு ஃபிஷ்ஷா தட்டி தட்டி கூப்பிட்டு ஹைஃபை கொடுக்குறாரு, டாட்டா காட்டுறாரு. ஆனா அவரை நல்லா செல்ஃப் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே வந்தாரு. கொஞ்ச தூரம் உள்ள போனதும் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் இருந்தது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட பிரீட் நேம், அதோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அக்வேரியம் லவர்ஸ்க்கு இந்த ஸ்பாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல நல்லா ஹைட்டாக ஆள் உயரத்துக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. அது பக்கத்தில் போய் சாய்க்குட்டியை நிறுத்தினதும் அவ்வளோ ஃபிஷஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறப்போ ஃபோட்டோக்கு சூப்பராக இருந்தது. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்பாட்டில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் இருந்த வரைக்குமே நான் இது வரைக்கும் எந்த அக்வேரியமுக்குமே போனதில்லை. எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் சாய்க்குட்டி என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது இப்படிலாம் கூடவா நம்ம அக்வேரியம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நானுமே அவர் கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே ஜாலியாக ஃபோட்டோ வீடியோன்னு கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ஒரு ஸ்பாட்டை கிராஸ் பண்ணோம். அங்கே ஒரு மீன் இருந்துச்சு பாருங்க, அத்தா தண்டி. அது மீனா இல்லை பாம்பானே தெரியல. வாயை வேற திறந்து மூடிட்டு பார்க்கறதுக்கே கொஞ்சம் டெரராக இருந்தது. ரொம்பவே லென்த்தியான ஃபிஷ்ஷாகவும் இருந்துச்சு. நீங்களே பாருங்க, கிட்ட போய் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த மீனை வந்து நம்ம பிடிக்கவே முடியாதான். அப்படியே நம்ம பிடிச்சாலும் வலைய கடிச்சு ஓட்ட போட்டு வெளில வந்துருமா. டைவ் எல்லாம் அடிச்சு நீந்தி இருக்கு. இது ஒரு டெரரான பீஸ் தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம நண்டு சிண்டு குரூப் எல்லாம் சேர்ந்து அது வாயை திறந்து மூடுறத பார்த்து ஓப்பன் அண்ட் ஷட் அப்படின்னு ரைம்ஸ் எல்லாம் பாடி அதை பயங்கரமா கலாய்ச்சிட்டுட்டாங்க. ஆனா இப்பவும் எனக்கு புரியாத புதிரா இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராலையுமே பிடிக்க முடியாத அந்த மீனை எப்படி பிடிச்சிங்க கொண்டு வச்சிருப்பாங்க, இவங்க மட்டும் எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்படின்றது தான். ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு விதமான கூண்டு வச்சிருக்காங்க. சில கூண்டுக்குள்ளெல்லாம் எட்டி பார்க்குறப்ப ஃபிஷ் எங்கே இருக்குன்னே தெரியல, உத்து பார்த்தா தான் தெரியுது. அப்படியே கொஞ்சம் நடந்தோன்னா ஒரு அண்டர் வாட்டர் டனல் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் செஸ்ஸிங்டனுக்கு குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா இந்த ஃபிஷ் அக்வேரியமை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ஒரு ஃபன் ஃபில்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே அந்த அக்வேரியமை விட்டு வெளியே வந்ததுமே இந்த சீன் தான் நாங்கள் பார்த்தோம். செஸ்ஸிங்டனில் இந்த சீ லைஃப் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் பார்க்க வேண்டாம், ஆனா இந்த ஜிராஃபியை மட்டும் எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்ததுக்கு எல்லாம் ஆசைப்படுற மாதிரி வாங்க போய் ஜிராஃபியை பார்ப்போம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறப்ப தான் இந்த அவுல நாங்க பார்த்தோம். நிறைய பேர் இது கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நானும் சாய்க்குட்டியை தூக்கி நின்றுட்டு சில போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். ஜிராஃபியை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட குழந்தைங்க அதை தேடி போகிற வழியிலேயே அங்கே இருக்கிற பிளே பேனை பார்த்துட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பயங்கரமாக பனி பெஞ்சிருந்தது. அது பனியா இல்லை மழையான்னு கூட எங்களுக்கு தெரியல. எல்லா சைடுமே பயங்கர ஈரமாக இருந்தது. ஸோ அந்த பிளே பேனில் இருந்தால் நிறைய ஆக்டிவிட்டீஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அங்கேருந்து ஸ்லைடு, ஸ்விங்கு எல்லாமே ரொம்ப ஈரமாக இருந்தது. அண்ட் கீழேயும் நிறைய தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்லைட்லாம் இறங்க முடியாத மாதிரி மேலே ஏறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குறது அவங்களுக்கு ஒரு சின்ன ஆட்டமாக இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸாக இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தான் டைம் கொடுத்தோம். ஏன்னா நம்ம உள்ளே போய் இன்னும் நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கேயே ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதுமே குழந்தைங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜிராஃபியை தேடுறதுக்கு இங்கே இருக்கிற போர்டை ரெஃபர் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா செஸ்ஸிங்டன் ஜூன் ஒன்று இருக்குது, வைல்டு வுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த 2 ஏரியாவில் எந்த ஏரியாவில் ஜிராஃபி இருக்குது அப்படின்னு தெரியாமல் நாங்கள் வைல்டு வுட்ஸ்குள்ளே போயிட்டோம். அந்த வைல்டு வுட்ஸ்குள்ளே போகிற வழி ஃபுல்லாகவே ஒரு மேஸ் மாதிரி இருந்தது. இதில் இந்த மழை வேற அப்பப்போ தூரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச தூரம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஆஸ்ட்ரிச் தெரிஞ்சது.
அங்க இருக்கிற ஒரு போர்டை ரெஃபர் பண்ணி பார்த்தோம். லயனுக்கு அந்த பக்கம் போங்க, டைகருக்கு இந்த பக்கம் போங்க, டீர் ஜீப்ராலாம் பார்க்கணும்னா இந்த சைடு போங்க அப்படின்னு நிறைய சைன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நம்ம தேடி போன ஜிராஃபியை மட்டும் காணோம். ஆக்சுவலி இந்த செஸ்ஸிங்டன் ஜூல மட்டுமே 1000+ ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கான். நல்ல வேளை நம்ம ஆளுங்க ஜிராஃபி மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டாங்க. இத்தனையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக 2 days அந்த ரிசார்ட்டில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். சரி சுற்றி முற்றியும் பார்ப்போம் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தோம். அப்புறமே தான் ரியலைஸ் பண்ணோம் ஜிராஃபி இஸ் நாட் அ வைல்ட் அனிமல். ஸோ அது செஸ்ஸிங்டன் ஜூவில் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். செஸ்ஸிங்டன் ஜூக்குள்ளே என்டர் ஆனதும் அங்கே கொரில்லா, ஜீப்ரா இதுக்கெல்லாம் இந்த டைரக்ஷனில் போங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு வழியாக இந்த ஜிராஃபியவும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே போய் பார்த்தா அது ஜிராஃபியோட பிரேக்ஃபாஸ்ட் டைம்னு சொல்லி அதோட கூடாரத்துக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. காடா கிடக்கு, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த ஜிராஃபி வெளியே வந்துச்சு. அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே யங்கஸ்ட் ஜிராஃபியா. இது இல்லாம இன்னும் 2-3 ஜிராஃபி உள்ள இருக்கு. அதெல்லாம் எங்களால பார்க்கவே முடியல. மேபி பிரேக்ஃபாஸ்ட் டைம் இன்னும் முடியல போல இருக்கிறதுக்கெல்லாம். அண்ட் இந்த ஃபிஷ்ஷு, அனிமல்ஸ் இதெல்லாம் பார்த்ததுலேயே சாய்க்குட்டி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு. மெதுவாக தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. நீங்களே பாருங்க, இந்த வெதர் இப்படி இருந்தா யாருக்கு தாங்க தூக்கம் வராது. சரி வந்ததுக்கு ஜிராஃபியை பார்த்தாச்சு, வாங்க நம்ம நேராக சோழியை பார்க்க போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம வந்திருக்கிறது டைரக்டா அட்வென்ச்சர் பாயிண்ட்டுக்கு தான். இங்கே நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்குமே டிஃப்ரெண்டான ரைட்ஸ் எல்லாம் இங்கே இருக்க போகுது. ஆக்சுவலி நம்ம செஸ்ஸிங்டன் வந்ததுக்கான ரீசனே இந்த அட்வென்ச்சர் பாயிண்ட் தாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக மட்டும்தான். பட் இனிமேல் ஸ்பெண்ட் பண்ண போற டைம் பாத்தீங்கன்னா நம்மளுமே சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஊர்ல இருக்கிற பிளாக் தண்டர், அதிசயம், ஒண்டர்லா, வீகாலேண்ட் மாதிரி இங்கேயும் நிறைய சூப்பர் எக்ஸைட்டிங்கான ரைட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்ததும் சாய்க்குட்டிக்கும் தூக்கம் கலைஞ்சு போச்சு. நானும் பயங்கரமா குஷி ஆயிட்டேன். ஆக்சுவலி நம்ம குழந்தைங்களுக்காக தான் இங்க வந்திருக்கோம். பட் இங்க இன்னொரு சேலஞ்சுனா எல்லா ரைட்ஸ்லயுமே எல்லா குழந்தைங்களையுமே ஏத்த மாட்டாங்க. பர்டிகுலர்லி சாய் அண்ட் இஸ்ரா 2 பேருமே வந்து ரொம்பவே சின்ன குழந்தைங்க. ஸோ நிறைய ரைட்ஸ்ல அவங்க அலோடே கிடையாது. பட் அவங்களுக்காக ஸ்பெஷலா இன்னும் டிஃப்ரெண்டான ரைட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க கூட நம்ம அக்கம்பெனி பண்ணி போகலாம். ஏன்னா கிட்ஸை தனியா உட்கார வச்சுட்டு ரைட் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு குழந்தைங்க பயந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களை கன்சோல் பண்ண பேரண்ட்ஸ் யாராவது இருக்கணும். ஸோ ஒரு சில ரைட்ல நம்ம ஃபேமிலியாவும் உட்காந்து போகலாம். அண்ட் இந்த ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி கொலம்பஸ் மாதிரி. ஏறும்போது குட்டி சார் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு தான் ஏறினாரு. ஆனா உட்காந்து ரைடு ஆன் ஆனதும் பாவம் பிள்ளைக்கு வயிறே கலக்கிருச்சு போல, ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறிடுச்சு. ஆனா பாதி ரைட்ல எங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எதோ பேசி அவனுக்கு டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சுத்தமாக தூக்கம் கலைஞ்சு போச்சு. ஸோ எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. ஏன்னா இன்னும் நிறைய குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் அவருக்காக இருக்கு. அதுலயும் அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த குட்டி கிரஃபலோ ரைட் தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி போட்ஸா லைனா போயிட்டு இருக்கும். மேக்ஸிமம் 4 பேர் வரைக்கும் ஒரு போட்ல உட்கார அலோ பண்றாங்க. ஸோ ரயான் இஸ்ரா ஃபேமிலி ஒரு போட்லையும் நாங்கள் 3 பேர் ஒரு போட்லையும் உட்காந்துக்கிட்டோம். இது வரிசையாக தான் ஆப்ரேட் ஆகும் அப்படின்றதுனால ஓவர் டேக்கிங்லாம் பண்ண போறது இல்லை. அழகா 1 by 1 காலி ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. அப்படியே பேரலி ஆக்கிபை ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சமான ஒரு ரைடு இது. ஸோ நீங்க யாராவது செஸ்ஸிங்டன் போனீங்க அப்படின்னா இந்த அட்வென்ச்சர் பாயிண்ட்ல இருக்கிற கிரஃபல்லோ ரைடை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருட்டா தான் இருந்தது. அந்த சாய்க்குட்டியுமே லைட்டா பயந்துகிட்டே தான் இருந்தாரு. அப்புறம் முன்னாடி இருக்கிற போட்ல பாரு ரயான் அண்ணா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்த்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டாரு. அண்ட் போக போக பாத்தீங்கன்னா ஒரு ஜங்கல்ல இருக்கிற ரிவர்ல நம்ம நடுவுல ஒரு போட்ல உட்காந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதை இந்த செஸ்ஸிங்டன் டீம் ரொம்பவே ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருந்தாங்க. அந்த லைட்னிங்கோட அந்த ஃபாரஸ்ட் எஃபெக்ட் ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. உள்ள போக போக குட்டி சாருக்கு என்னதான் தைரியம் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலி இதுல என்ன தீம்னா காட்டுக்குள்ள ஒரு ரிவர்ல நம்ம போயிட்டே இருக்கோம். இருட்டு வெளிச்சம் எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்கு. அப்படியே கிரஃபலோ இருக்கிற கேவ் உள்ள நம்மளோட போட் என்டர் ஆகுது. கிரஃபலோவையும் பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கோம். இது தாங்க கான்செப்ட். இது ரொம்பவே நேச்சுரலா கொண்டு வர ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனா நம்மளுக்கு பயம் தூக்கம் எல்லாம் கலந்து கொஞ்சம் கிராங்கி ஆயிட்டாரு. ஸோ இந்த டார்க் ரூமை விட்டு நம்ம கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னாலே அவர் நார்மல் ஆயிடுவாருன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்த ரைடுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில ரைட்ஸ்ல குழந்தைங்களை ஏற்ற மாட்டாங்க. அப்போ நாங்க பேரண்ட்ஸ் வில் டேக் டர்ன்ஸ். ரயானோட பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பார்த்துக்கும் போது நாங்க 2 பேரும் ரைட் போயிட்டு வருவோம். சேம் வே நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரைடுக்கு போயிட்டு வருவாங்க. இப்படியே மாத்தி மாத்தி தான் நாங்க குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம். அண்ட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா ரைட்லயுமே ரயான், அவங்க டேடி, நானும் என்னோட ஹஸ்பண்ட், நாங்க 4 பேரும் தாங்க. இஸ்ரா, அவங்க மம்மி, சாய்க்குட்டி இவங்க 3 பேரும் தாங்க நிறைய ரைட்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்குமே சில ரைட்ஸ்லாம் சிக்னஸாக இருந்தது. அதனால தான் அவங்களும் ட்ரை பண்ணல. அப்படி ரைட் சிக்னஸ் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக போகக்கூடாத ஒரு ஸ்பாட்டு தாங்க இந்த வேர்ல்ட் ஆஃப் ஜுமான்ஜி. ஆக்சுவலி இது ஆஃப் சீசன் அப்படின்றதுனால இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற ரைட்ஸ்லையுமே கண்டிப்பாக குழந்தைங்க அலோடே கிடையாது. குழந்தைங்களன்னு நான் இங்கே மீன் பண்ணுறது அண்டர் 10 அண்ட் இந்த 9 to 10 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களெல்லாம் ஹைட் வச்சு அலோ பண்ணுறாங்க. நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க ரோலர் கோஸ்டர்.
அதுலலாம் போகும்போது மொபைல் ஃபோன்ஸ் கண்டிப்பா அலோ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லங்க, ஷூ கூட கிரிப் இல்லைன்னா ரிமூவ் பண்ண சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரயானும் அவங்க டேடியும் தான் இந்த ரோலர் கோஸ்டர் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு வந்தோம். ரொம்பவே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆடியோல உங்களுக்கே தெரியும். ரோலர் கோஸ்டர் முடிச்சதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு புரிஞ்சது ரயான் தான் நமக்கு ஏத்த ஆளுன்னு. சலைக்காம எல்லா ரைடுக்கும் வாங்க போலாம் அப்படின்னு ரொம்ப எந்தோட இருந்தாரு. சோ இந்த ரைடுக்கு நாங்க 3 பேர் மட்டும் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி உள்ள போயிட்டோம். திடீர்னு எங்க 2 பேர் கூடயும் ரயானை நாங்க என்ன பண்றாரு அப்படின்னு சாய்க்குட்டிக்கு தாங்கவே முடியல. ரைடு வேற ஆன் பண்ணிட்டாங்க. இவர் கதறுன்னு கத்தி அழுதுட்டாரு. அப்போ அந்த மொமெண்ட் அவருக்கு மனசுல என்ன தோணுச்சோ எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரைடுக்கு எப்படியோ ரயான் எஸ்கேப் ஆகி எங்க கூட வந்ததுதான். எங்க 3 பேர் மேலையும் கோவம் எதுவும் வந்துருச்சா இல்ல என்னன்னு எங்களுக்கு புரியல. இந்த ஒரு ரைட் நாங்க போயிட்டு வர வரைக்கும் எப்படியோ அவங்க டேடி கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரயானோட கையை விடவே இல்லைங்க. இன்னும் நிறைய குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு, வா போலாம் அப்படின்னு நாங்க கூப்பிட்டா கூட எங்க கையை தட்டி விட்டுட்டு ரயானோட கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. மேபி இதான் நம்மளோட லாஸ்ட் அவுட்டிங் அப்படின்னு பிளான் பண்ணது கூட அவங்களுக்கு சென்ஸ் ஆயிடுச்சோ என்னவோ தெரியல. பட் இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்காக நிறைய ரைட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்துலயுமே ரயான் அண்ணா சாய்க்குட்டியை கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. ஆக்சுவலி உள்ள ஸ்நாக்ஸுமே அலௌடு தான். ஸோ குழந்தைங்களோட நம்ம போயிருக்கும் போது நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ குட்டீஸ்க்கு பசிக்காம இருக்கிற மாதிரி நாங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். இந்த ரைட்ஸ் எல்லாமே நாங்க ஒரு 4 to 5 hours என்ஜாய் பண்ணிருப்போங்க. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி இது ஆஃப் சீசன். ஸோ பாதி ரைட்ஸை ஆன் பண்ணவே இல்லை. அப்படி இருந்துமே எங்களால எல்லா ரைட்ஸையுமே கம்ப்ளீட் பண்ண முடியலங்க. 3:30 ஆயிடுச்சு, க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நாங்களும் கிளாக் ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு குட்டி சாரை காணோம். எங்கடான்னு பார்த்தா அவரோட ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் கேரக்டரை பார்த்துட்டு ஸ்டேஜ்ல ஏறிட்டாரு. ஸோ குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கு. நாங்க சூஸ் பண்ணி இருந்த இந்த 1 night ஸ்டே வித் 1 day தீம் பார்க் ஆப்ஷன் ஓகேவா தாங்க இருந்தது. இதுவே நாங்க ஒரு பீக் சீசன்ல போயிருந்தோம்னா க்ளோசிங் டைம் மாறி இருக்கும். பட் ஸ்டில் எல்லா ரைட்ஸ்லயுமே எங்களால போயிருக்க முடியுமான்றது டவுட் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த vlog என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூகேல இருக்காங்க, செசிங்டன் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான vlogல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Purni signing off. Tata bye.